டேய் தம்பி டேப் எடு. பக்கத்துல இருக்குது பண்ணா. டேய் பக்கத்துல இருக்குன்னு தெரியும், நீ எடு. உன்னை நேத்து கூப்பிட்டு வந்துக்கிறேன். இந்தா. பார், இந்த மாதிரி சொல்ற வேலையை ஒழுங்கா செஞ்சதான் உனக்கு வேலை கத்து கொடுப்பேன். செய், இனிமேட்டு எடுத்து கொடுக்குறேன். சரி, இப்போ அந்த இரும்பு பீஸ் எல்லாம் எத்தணும். அப்போ இப்ப அது அங்க இருந்தானா இப்ப கை கால வலிக்கும். பர்ரா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இல்லைன்னா வேலை கத்தர மாட்டேன் உனக்கு. வேலை கத்து கொடுத்தா ஆச்சு. இந்த இதே என்ன என்கிட்ட கொடுக்குற? அப்படி வெயிடா. அதுக்கு அங்கேயே இருந்துருக்கலாம்ல, எதுக்கு எத்தா சொன்னேன்? தம்பி, இந்த மாதிரி கூட கூட பேசுனா உனக்கு வேலை கத்தர மாட்டேன். ஐயோ, இவங்க கூட வந்து விட்டாங்க. அப்ப வயிற்று தூக்கி வைக்கிறேன். டேய், என்னடா அது மேல வைக்கிறா? வேற எங்க வைக்க சொல்ற? என் தலையில வை. வயிற்றுக்காரனா இந்த ஆளு? வச்சிட்டேன். டேய், என்னடா இது? என்ன இது? நீதான் தலையில வைக்க சொன்ன, வச்சிட்டேன். டேய், இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு வேலை கத்தான மாட்டேன் உனக்கு. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன சும்மா கத்தினுக்கிற? டேய் தம்பி, நீ பண்றது சுத்தமா சரியில்லை. இனிமேட்டு ரெண்டு கட்டா பண்ற, என்ன பண்ணும் சொல்லு. அதை அப்படி வச்சுட்டு இந்த டேப்பு பிடி. எங்கடா போற? நீ தானே டேப் பிடி சொன்ன. டேய், டேப் இங்க புடுறா, ஏன்டா இம்சை பண்ற? இங்க பிடினமா? டேப் ஒஞ்சிடா. டேய் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு வேலை கத்தர மாட்டேன். சரி சரி, எங்க பிடிக்கணும் சொல்லு. இங்க குஞ்சு புடுறா. உங்க அப்பா நானா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, அவனுக்கு வேலை கத்து கொடுத்ததே நானு. இப்ப எப்படி இருக்கான்? எப்படி இருக்குதா? குச்சி போட்டு மேல அந்த பத்துனுக்குதா? டேய், அத கேக்கலடா, வேலை தரமா செய்யறான்ல. தரமா செய்தி வேலை கொடுத்தோம்னா தினம் வந்து கேக் கேட்டு போறானுங்க. இந்த மாதிரி கூட கூட பேசினா உனக்கு வேலை கத்தர மாட்டேன்டா. ஐயோ, இதே சொல்லினுங்கிறானே. இப்ப நான் தான் பண்ணா. எழுந்து அங்க உக்காந்து அதை மட்டன் தட்டு. என்னடா பண்ற? நீ தான் மட்டன் தட்டு சொன்னியா? மட்டன் தட்டன்னு பெண்டு பண்ற. அது இனிமேல மட்டமா தான் இருக்குது. அது தட்ட சொன்ன பெண்டா தான் ஆகும். நீ இதே மாதிரி கூட கூட பேசினு உனக்கு வேலையே கத்தர மாட்டேன். என்னடா இந்த ஆளு தட்ட சொல்றான், தட்டுனா கேக் கேக்குறான். டேய், என்னடா மனோவர? ஏதோ மனோல நீ செய். பையன் வேலை செஞ்சு நினைக்கிறான். நான் ராம, என் பையனுக்கு வேலை கத்து கொடுத்துட்டியா? வாடா குப்பா, என்னடா புள்ளிய பெத்து வச்சுக்கிற? ஏன்பா, ஆம்பளை புள்ளதான். ஓ, என்னப்பா எதை அத்தாலும் கொத்த கொத்தன்னு சொல்லுங்கிறாரு. டேய், பெரியவங்க பேசினு இருக்கல, நீ என்ன குறுக்க பேசினு இருக்க? என்னப்பா பண்ண என் பையன்? அட எதுவுமே பண்ண மாட்டான்டா குப்பா, உன்ன மாதிரி இல்லடா அவன். டேய், அங்கிள் சொல்றது செய்யடா. சரிதான்ப்பா. டேய், ஒழுங்கா இருப்பியா? செய்யறேன் செய்யறேன், என்ன பண்ணும்? அந்த 4 ராடு எடு. திருப்பி எடு சொல்றானே. இந்தாவா, பாத்தடா என்ன பண்ற பாரு. நீ தானேப்பா ராடு கேட்டா, அதை எடுத்து கொடுக்குறான் என் பையன். சரி, அங்க வச்சிரு. அப்ப நேரத்துக்கு எடுக்க சொன்ன பார், கூட கூட பேசுறான். டேய், ஏன்டா அப்படி பேசுறா? யோ, நாயா அந்த ஆளு எடு சொல்றான், அந்த ஆளு ஒழுங்கா வேலை செய்யலன்றான். பாத்தியா, இப்படிதான் புள்ளைய வளர்க்கறதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா அவனை. ராம் நல்லா கத்துருவான். கேட்டுக்கோ, பொறுமையான உங்க அப்பன். சரி, என்ன பண்ணோம்? அது அப்படி ஓர வை. அங்கதானே அப்ப நேரத்துக்கு எடுக்க சொன்னேன். கேட்டிடா எப்படி பேசுற மாதிரி? டேய், இந்த மாதிரி இருந்தா உனக்கு வேலையை கத்தர மாட்டேன். எனக்கு உன் வேலையை வேணாயா, டுபா கூற. டேய், என்னடா இப்படி பண்றா? தோபர் ஒழுங்கா போயிட்டு சுத்திலே அடிப்பேன். பாத்தியா உன் பையனை மரியாதை கொடுக்குறானா? பாத்தியா? யோ, நாயா மரியாதை கொடுக்கணா? நாயா? டேய் அப்பா, என்னடா கத்தினேக்குறா? என்னப்பா சத்தம் கேக்குதா? ஆமாடா, சத்தம் கேக்குது. டிவியே பார்க்க விட மாட்டா, சும்மா கத்தினுக்கிற. சரிப்பா, இனிமே சவுண்ட் வராது, நீ போய் பாரு, டிவி பாரு. ஏய், யார் அது? என் பையன் சூப்பரா மரியாதை கொடுக்குறான். அதை பத்திலாம் நீ பேசக்கூடாது, நீ ஒழுங்கா மரியாதை கொடுக்கணும். போயா, உன் வேலையை தூக்கினேன். வீட்லயே மரியாதை இல்ல, அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? போயா, வாணா நான் போலாம். டேய் அப்பா, போய் பிரியாணி பசிக்குதே. இதோ வாங்கினு வரேன்பா.